சென்னையில் தலைமை ஆசிரியர் மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியில் மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பதிப்பக செம்மல் கணபதி அரசு பள்ளியில் 1000 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு பணியாற்றி வந்த கணித ஆசிரியர் மீனாட்சி மற்றும் உடல்கல்வி ஆசிரியர் சீனிவாசன் ஆகியோர் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலரிடம் சாதி ரீதியாக பேசியதாகவும் நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த இரு ஆசிரியர்களும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாலதியும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தவறே செய்யாத தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி பொருட்களை அடித்து உடைத்து பள்ளி மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் பெற்றோரும் பள்ளிக்கு வந்து வாக்குவாதம் செய்தனர். இதுகுறித்து பேசிய பெற்றோர் பொய் புகார் கூறி தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்ய வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நீங்களா பாராடிக்கதான் லாக்கி, நீங்களா தாளம் தட்டுறதுதான் லாக்கி, நீங்களா படிக்கலன்னு யாருடா இங்க கேட்டான்னு சொன்னாங்க. ஏன் பையனை, முக்கியமா என் பையனை வேலை வாங்கினாங்க. கஞ்சா புழக்கம் நிறைய இருந்தது. மாணவர் கையில இருந்து கஞ்சா பழக்கம் போச்சு. அதை எச்எம் மாலதி தடுத்தாங்க. அதுக்காக தான் இங்க பிரச்சனை நடக்குது. இன்னொன்னு, எச்எம் இங்க இருந்தாங்கன்னா ரிசல்ட் ஹையஸ்டா கொடுத்துட்டா இவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்ட்டு எச்எம் மாத்திட்டாங்க.